ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளது. ஆஷாட நவராத்திரி வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அதிக அளவில் வணங்கக்கூடிய தெய்வங்களில் ஒருத்தர் தான் நம்ம வராகியம்மன். இவங்க நிலத்திற்கு உரியவங்க. கையில் கலப்பை, ஏர், விவசாயம் தொடர்பான கருவிகளை வச்சிருக்கக்கூடிய தெய்வம் தான் வராகியம்மன். இந்த தெய்வத்தை விவசாயிகள் வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா விளைச்சல் சிறப்பாக இருக்கும். வராகியம்மனுக்கு உரித்தான இந்த ஆஷாட நவராத்திரியில் வராகியம்மனை வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வழிபடுறதுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சமி திதியில் வராகியம்மனை வழிபாடு செய்கிறது சிறப்பு வாய்ந்தது. வராகியம்மனை தொடர்ச்சியாக வழிபடுறவங்க கண்டிப்பாக வராகியம்மனுக்கு உரித்தான இந்த நவராத்திரியில் அம்மனை வழிபாடு செய்யணும். இந்த நவராத்திரியை நம்ம ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நவராத்திரி வருகிற ஜூலை மாதம், அதாவது 6ஆம் தேதி ஆரம்பித்து 15ஆம் தேதி முடிவடையுது. இந்த காலத்தில் நம்ம வீட்டில் வராகியம்மனை எந்த முறையில் வழிபட்டால் வராகியம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்கிறத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கலசம் வைத்து வழிபடும் பழக்கம் இருக்கிறவங்க கலசம் வைத்து வழிபடலாம். பழக்கம் இல்லை, நாங்கள் புதுசாக தான் இந்த வழிபாட்டை செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கலசம் ஏதும் வைக்காமல் எளிமையான முறையில் வீட்டில் வராகியம்மனை வழிபாடு செய்யலாம். இந்த நவராத்திரி சமயத்தில் வராகியம்மன் சிலை இருக்கும் பட்சத்தில் பசும்பாலால் நீங்கள் தினமும் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யலாம். படமாக வச்சுருந்தீங்கன்னாக்கா அம்மனோட படத்தை தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்யலாம். எங்ககிட்ட படமும் இல்லை, சிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தமே படாதீங்க. புதுசாக ஒரு அகல் விளக்கை வாங்கிக்கோங்க. அதை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றும் பொழுது ஓம் வராகியம்மனை போற்றி, ஓம் வராகியம்மனை போற்றி, வருக வருக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த தீப சுடரொலியில் வராகியம்மன் வீற்றிருப்பாங்க. இந்த நவராத்திரி சமயத்தில் வராகியம்மனுக்கு பிடித்த பொருட்களான பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு பொருட்களை நம்ம வைக்கலாம். அதில் ரொம்பவே விசேஷமானதுன்னு பார்த்தா சக்கரவள்ளி கிழங்கு. இந்த 9 நாட்களில் ஒரு முறையாவது சக்கரவள்ளி கிழங்கை நீங்கள் நெய்வேத்தியமாக அம்மனுக்கு வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட வடை, நிலக்கடலை, சுண்டல், பருப்படை, இப்படி எதையும் ஒரு பொருட்களை நெய்வேத்தியமாக வைக்கலாம். இந்த 9 நாட்களும் தொடர்ச்சியாக விளக்கேற்றி வழிபாடு செய்ய இயலாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நவராத்திரியில் வரக்கூடிய இந்த 2 நாட்களை தவற விடாமல் வழிபட்டால் போதும். இந்த 9 நாட்கள் வழிபட்டதற்கு சமமான பலனை நம்ம பெறலாம். வளர்பிறை பஞ்சமியும் அஷ்டமியும் தான் இந்த 2 நாட்கள். பஞ்சமி ஜூலை மாதம் 10ஆம் தேதி காலை 8:31 ஆரம்பித்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி காலை 10:19 வரைக்கும் இருக்குது. இதே போல் அஷ்டமியும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி மதியம் 2:13 ஆரம்பித்து ஜூலை மாதம் 14ஆம் தேதி மாலை 4:02 முடிவடையுது. இந்த ஆஷாட நவராத்திரியில் தினமும் வராகியம்மனின் மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்கணும். இந்த நவராத்திரியில் வராகியம்மனை வழிபடுறதுனால நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய நோய்கள் கண்டிப்பாக தீர்க்கப்படும். கடனால் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் அடையும், மன கஷ்டம் நீங்கும், காரிய சித்தி உண்டாகும், எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் எதிரிகளும் நீங்குவாங்க, பய உணர்வு நீங்கும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும், பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. பல அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியை தவற விடாமல் இந்த முறையில் வழிபாடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அனைத்து பலன்களையும் பெறலாம். வராகியம்மனை யார் வேண்டுமானாலும் வணங்கலாம். வராகியம்மன் குழந்தை குணம் கொண்டவங்க. அவங்க பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் பயங்கரமான ஒரு தோற்றத்தோடு இருந்தாலும் அவங்க மனதளவில் ஒரு குழந்தை குணம் கொண்டவங்க. நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம சிரிச்சா மாதிரி பார்த்தோம்னா அது சிரிச்சா மாதிரி காட்டும், கோபமாக பார்த்தோம்னா கோபமாக காட்டும். அதே மாதிரி தான் வராகியம்மங்கிட்ட நம்ம குழந்தையாக நம்ம பழகணுன்னா அவங்க நமக்கு குழந்தையாக இருப்பாங்க. கொடூரமாக இருந்தோன்னா நிச்சயமாக கொடூரமாக நமக்கு இருப்பாங்க. எந்த காலத்துலேயும் மனதில் தீய எண்ணத்தோடு நீங்கள் அவங்கக்கிட்ட போயிடாதீங்க. மனதில்
தேவையில்லாத அசுத்தமான எண்ணங்களையும் நம்ம அசுத்தமான செயல்களையும் செய்துக்கிட்டு மற்றவர்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வராகி அம்மனை நெருங்கி போனோம் அப்படின்னா நிச்சயமாக அதன் விளைவுகள் மிக மிக பயங்கரமாக இருக்கும். அதனால் வராகி அம்மன்கிட்ட போகும்பொழுது எந்த அளவுக்கு உடல் தூய்மையோடு போகிறோமோ அந்த அளவுக்கு மன தூய்மையோடு அவங்கக்கிட்ட போகணும். அவங்கக்கிட்ட அந்த மாதிரி போகும் பொழுது நிச்சயமாக முறையில் நமக்கு அம்மா பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. நம்மளோட பூஜையில் அவங்க வந்து அமர்வாங்க. நமக்கு என்ன தேவையோ நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க நமக்கு கொடுப்பாங்க. வராகி அம்மனின் பாதங்களை பற்றிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதனால் ஆஷாட நவராத்திரியை மறக்காமல் நீங்கள் 9 நாளும் நீங்கள் வணங்குங்க. அப்படி 9 நாள் வணங்க முடியலைனாலும் இந்த 2 நாட்கள் பஞ்சமி திதியும் அஷ்டமி திதியும் இந்த 2 நாட்களில் அவங்கள நீங்கள் வணங்கி வாருங்க. உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் வைங்க. அதுவே போதுமானது. எதுவுமே என்னால் பண்ண முடியாதுமா, என்னால் மாதுளப்பழ முத்துக்கள் எடுக்க முடியாது, சக்கரவள்ளி கிழங்கு எடுக்க முடியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. ஒரே ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு அதில் வெல்லம் போட்டு அவங்களுக்கு ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு வைங்க. இல்லை சுக்கு பொடி இருந்தாலும் அதை போட்டு வைங்க. நீங்கள் அந்த ஒரு பானம் வைத்தாலே போதும். அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமானது. அதே மாதிரி அவங்களுக்கு பிடித்த செவ்வரளி பூக்கள் கிடைத்தால் சூட்டுங்க. இல்லையா செம்பருத்தி பூவை எடுத்துகிட்டு வந்து வைங்க. மன தூய்மையோடு உள்ளன்போடு தூய எண்ணத்தோடு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வேண்டுதல் வைங்க. இந்த நவராத்திரியில் அவங்கள வந்து நீங்கள் ஆராதனை பண்ணுங்கள். நிச்சயமாக வராகி அம்மனின் முழு அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அம்மனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பூஜை அறையில் அம்மா வந்து உட்காருவாங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் அம்மா வந்ததுக்கப்புறம் அனைத்து வித தடைகளும் தகர்க்கப்பட்டு வாழ்வில் முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம். கண்கூடாக நீங்கள் உணர்வீங்க. அம்மா உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வராகி அன்னையின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.